ப்ரோ கபடி லீக் சீசன் 12 கிருஷ்ணன் தோல் உள்ள வந்துட்டாரு. யூபிஎஸ் தான் எடுத்திருக்காங்க. யாருக்கு பதிலாக டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் 2 போட்டிகளோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 4 தோல்விகளுக்கு அப்புறமா வெற்றி பெற்றிருக்கிற யூபிஎஸ் ஆட்ரிக் தோல்வியுடன் தமிழ் தலைவாஸ், சீசன் 9க்கு அப்புறம் குஜராத்தை பீட் பண்ண பெங்களூரு புல்ஸ். செம்ம கண்டென்ட் வெயிட்டிங். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, want a minute please. So friends, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூல இருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். செப்டம்பர் 22 அன்னைக்கு அப்படிங்கிறது போட்டிகள் 2 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் குஜராத் ஜெயண்ட்ஸ் வெஸ் பெங்களூரு புல்ஸ், இரண்டாவது போட்டி தமிழ் தலைவாஸ் வெஸ் யூபிஎஸ். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இந்த வீக் ஸ்டார்டிங்ல இருக்க தான் செஞ்சது, டவுட்டே வேணாம். ஃபர்ஸ்ட் போட்டி பெங்களூரு புல்ஸ் வெஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். இந்த போட்டியை 28க்கு 24ன்னு சொல்லிட்டு பெங்களூரு புல்ஸ் வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் ஜெயண்ட்ஸ் சார்பா பர்த்திக் தாஹியா 4, நிதின் பன்வர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சுபம்குமார் 4, ராகேஷ் 4, விஸ்வந்த் வி 5, லக்கி சர்மா 5, முகமது ரேசா சடுவலிச்சி 1. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. பெங்களூரு புல்ஸ் சார்பா ஆஷிஷ் மாலிக் 4, சஞ்சய் 1, சத்யப்பா மாட்டி எந்த புள்ளிகளும் எடுக்கல, அலிரேசா 3, ஆகாஷ் இண்டே 7, யோகேஷ் 6, தீபக் சங்கர் 4. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஜிதேந்தர் யாதவ் 2. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பெங்களூரு புல்ஸ் பக்கம் தான் இருந்துச்சு. 4 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல 17-13 அப்படிங்கிற மாதிரி பெங்களூரு புல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லீட் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் குஜராத் ஜெயண்ட்ஸ் சார்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணது விஸ்வந்த் மட்டும்தான். செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, டவுட்டே வேணாம். லக்கி சர்மாவோட டிஃபென்ஸும் இந்த இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் 5 டேக்கிள் ட்ரை பண்ணி 4 சக்சஸ்ஃபுல் டேக்கிள், அதுல 1 சூப்பர் டேக்கிள், நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் முகமது ரேசா சடுவலிச்சியன் இன்னும் ஃபார்முக்கு வரல. அவர் ஃபார்முக்கு வர வரைக்கும் இந்த டீம் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாதுங்கிற டிசப்பாயின்மெண்ட் தான். அதுதான் திரும்பவும் நடந்திருந்துச்சு. ஸோ குஜராத் இந்த முறையும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போனதுக்கு காரணம் முகமது ரேசாவோட பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றபடி சுபம் குமாரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நிதின் பன்வர் பாயிண்ட் எதுவுமே எடுக்கல. ரைடிங்ல பர்த்திக் ராகேஷை விட இன்னைக்கு விஸ்வந்த் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாரு. பட் ஹரிஸ் காமாச்சி இன்னொரு தமிழகத்தை சேர்ந்த வீரர், அவரும் சப்ஸ்டியூட்ல இருந்தாரு. உங்க ரைடிங்ஸ் ஒர்க் ஆகணும் அவரை ட்ரை பண்ணி கூட பண்ணிருக்கலாம், பட் அதை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ்வல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஆகாஷ் இண்டேவை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க ஸ்டார்டிங் 7ல. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் ரைடரா நல்லா இருந்துச்சு. அலிரேசா நீ கொஞ்சம் ஸ்லோ தான். அண்ட் சத்யப்பா மாட்டி எனக்கு இப்போ ரீசெண்டா பிடிச்ச கவரா இருக்காரு, பட் அவருமே 0 பாயிண்ட் தான். சஞ்சயும் இன்னைக்கு 1 தான், பெருசா பாயிண்ட் எடுக்கல. பட் இன்னைக்கு யோகேஷ், அதாவது கேப்டன் யோகேஷ் ரைட் கார்னர்ல ஒரு i5. தீபக் சங்கரோட பர்ஃபார்மன்ஸ் 4 புள்ளிகள் நல்லா இருந்துச்சு. விஸ்வந்த் தவிர மற்ற எல்லாரையும் கரெக்டாக பிடிச்சிட்டு இருந்தாரு. தீபக் சங்கர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சப்ஸ்டியூட் இருந்து வந்த ஜிதேந்தர் யாதவுமே 2 பாயிண்ட் எடுத்து இப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஓவரால் இந்த போட்டி ஒரு லோ ஸ்கோரிங் கேம் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி 13-17 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல 2 டீமுமே ஈக்குவல் பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க, 11-11 அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. மேக்ஸிமம் டூ ஆர் டே ரைடுக்கு ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. 2 டீமுமே போட்டி போட்டு அந்த ரைடுக்காக ஆடிட்டு இருந்தாங்க. அங்கேயே கிளீனாக தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க, அப்படியே முடிக்க போறாங்க மேட்சை ஒரு லோ ஸ்கோரிங் கேமா அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ல பெங்களூரு புல்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. சீசன் 9க்கு அப்புறமா பெங்களூரு புல்ஸ் இப்போதான் குஜராத் ஜெயண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை பீட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ரெக்கார்ட் இன்னைக்கு நடந்திருந்துச்சு. அப்படி ஒரு ரைவல்ரி போயிட்டு இருந்திருக்கு, அதுவே இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஓகே, இரண்டாவது போட்டி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற போட்டி தான். ஏன்னா இந்த பக்கம் தமிழ் தலைவாசும் 2 போட்டி தோத்துட்டு வராங்க, அந்த பக்கம் யூபிஎஸும் 4 போட்டி தோத்துட்டு வராங்க அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் தோக்கிற டீமுக்கு நடுவில் நடந்த இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் 39க்கு 22 சொல்லிட்டு ஃபுல் டாமினன்ஸோட இந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் சார்பா ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ்ல அர்ஜுன் தேஷ்வால் 2 புள்ளிகள் தான். நிறைய ரைடு போயுமே 2 தான். ரோனக் 2, ஆஷிஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல, இமோன்ஸ் எந்த புள்ளிகளும் எடுக்கல. நரேந்திர கண்ணோட 4 புள்ளிகள், அருள்நந்த பாபு இன்னைக்கு 0 தான். நிதிஷ்குமார் 7 புள்ளிகள். சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் மொயின் சஃபாகி 3, ரோஹித் பெனிவால் 3. யூபிஎஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா பவன் ராஜ்புட் 6 புள்ளிகள், ஆஷிஷ் சிங் 4, மகேந்திர சிங் 4, சிவம் சௌத்ரி 5, ககன் கவுடா 7, ஹிதேஷ் 2, சுமித் 5. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல, பெருசா சப்ஸ்டியூட்டும் அவங்க பண்ணல, அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது யூபிஎஸ் 15, தமிழ் தலைவாஸ் 10 சொல்லிட்டு 5 புள்ளிகள் லீட்ல தான் இருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரியான நிலைமை தான் போயிட்டு இருந்துச்சு. பட் தமிழ் தலைவாஸ் அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை, மேட்சை கைவிட்ட மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால்லாம் போகிற ரைடில் பாயிண்ட் எடுக்கவே ட்ரை பண்ணல, ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தார். அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அர்ஜுன் தேஷ்வால் வந்து ஜெர்சி நம்பர் 2, அவரோட பர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு 2 பாயிண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தேஷ்வால் பண்ணதுலேயே ரொம்ப மோசமான ஒரு டேவாக இன்னைக்கு அவருக்கு இருந்துருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து அவர் ரொம்ப மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்கிறது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது பிளேயர் மோசமான பிளேயர்லாம் சொல்ல வரல, இன்னைக்கு டே அவருக்கு அப்படி இருந்துச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நரேந்திர பற்றி சொன்னதுக்கு அவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னும்
நரேந்திர பற்றி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நரேந்திர நம்ம பையன் ப்ரோ, நரேந்திர பற்றி பேசணுக்கு என்ன ப்ரோ தகுதி இருக்குங்கலாம் கேட்டீங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா நான் சொல்லி ஆகணும், அவங்க தப்பு பண்ணாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், டிஸ்க்ளைமர் தான் போடணும், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் இது அர்ஜுன் தேஷ்வாலோட கேம் கிடையாது. அர்ஜுன் தேஷ்வால் இப்படி ஆட மாட்டார். என்ன பிரச்சனைன்னு தெரில, ரொம்ப ஸ்லோ. கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இது கிடையாது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் இன்னைக்கு கலக்கியிருந்தார், 7 புள்ளிகள். இது வந்து பழைய நிதிஷை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் இமோன்ஸும் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அவர் சப்ஸ்டியூட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. ரோனக் ஓரளவுக்கு ஓகே, ஆஷிஷ் ஆஸ்யூஷுவல் சும்மா தான் இருக்காரு, எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு அருள்வந்த பாபுக்கும் டே சரியாக அமையலை, ட்ரை பண்ண எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே பேட் டேவாக தான் இருந்துச்சு தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். அதாவது தொடர்ந்து 2 போட்டி தோல்வி, மேபி டயர்டாக கூட இருக்கலாம் பிளேயர்ஸ், ஏன்னா கண்டினியூஸாக 4 நாளில் 3 மேட்ச் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஷெடியூல் போட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. அது கூட மேபி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓவரால் பார்க்கும்போது இது எல்லாமே சேர்த்து வச்சு தமிழ் தலைவாசை செஞ்சு விட்டுருச்சு. அண்ட் யூபிஎதாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெட்டராக பண்ண மாதிரி இருந்துச்சு. இது வழக்கமாக அவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ். அப்படி அர்ஜுன் தேஷ்வால் எப்படி பிடிச்சி போகிறதுங்கிறத கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. சுமித் வந்து ஒரு ஐஃபை எடுத்திருந்தாரு, ரைட் கார்னர் இத்தியேஷ் வந்து 2 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. அது இல்லாமல் ஆஷுஷ் சிங், மகேந்திர சிங் கவர் 2 பேருமே 4 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அங்கேயே மேட்ச் அவங்க வந்து அவங்க பக்கமாக எழுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இன்னைக்கு கிருஷ்ணதுல் ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நான் நினச்ச மாதிரி ஆட வைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி இத்தியேஷ் வந்து செட் ஆகிட்டாரு. அதனால் இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவும் ட்ரை பண்ணல யூபிஎதாஸ். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. யூபிஎதாஸ் ரீசெண்டாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து. அதாவது 2 ரைட் கார்னரே உள்ள ஆட வைக்கிறது, இல்லை டிஃபென்ஸ் இந்த பக்கம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்கிற பேரில் ஒரு ரைடர் இல்லை 2 ரைடரோட போகிறது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சிவம் சௌத்ரி, பவானி ராஜ்புட், ககன்கடான 3 ரைடர்ஸ் 4 டிஃபெண்டர்ஸ்னு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாசுக்கு இன்னைக்கு போராத காலம். இந்த டே அப்படிங்கிறது இந்த வீக் போன வாரமும் சரியில்லை, இந்த வாரம் ஸ்டார்டிங்கே சரியில்லை, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த லீகை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசுக்கு அடிக்கு மேலே அடி இப்போ தொடர்ந்து விழுதிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து 3 போட்டிகள் லாஸு, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் தமிழ் தலைவாஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. சரி பண்ணுவாங்க, நம்பலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு தமிழ் தலைவாசில் வந்து தோக்குறதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு டீமாகவே எனக்கு வந்து இன்னைக்கு பெருசாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ண மாதிரி எனக்கு தெரில. எக்ஸப்ட் நித்யேஷ் வந்து எல்லாருமே பெருசாக சொதப்பன மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ப்ரோ இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கலாம் நீங்கள் சொல்கிறது யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் விஷயத்துக்குள்ள வர யூபிஎதாஸ், அதாவது நம்ம கிருஷ்ணதுல் வந்து ஏதோ ஒரு டீமுக்கு சைன் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிருஷ்ணதுல் யூபிஎதாஸில் தான் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. யூபிஎதாஸுக்கு தங்களோட டீமில் ரைட் கார்னர் பொசிஷனுக்கு கிருஷ்ணதுல் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட ஹித்யேஷ், சாகுல் குமார் 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் ஸ்டார்டிங் 7ல் வச்சு ஆடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த கிருஷ்ணதுல் எதுக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம், அவங்க ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கலாம். ஸோ கிருஷ்ணதுல் யாருக்கு பதிலாக எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரணாய் ராணேங்கிற பிளேயர் வந்து இப்போதைக்கு வெப்சைட்டில் அவரோட பேர் இல்லை. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கிருஷ்ணதுல் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போவும் எனக்கு டவுட் இருக்குது, எதுக்கு அந்த ரைட் கார்னர் பொசிஷனுக்குன்னு தெரில. ஸோ ஓகே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை கைஸ்.